தண்ணீருக்கு தன்னுடைய தடம் தெரியும் என்பார்கள். உடலுக்கு இருக்கக்கூடிய இடத்தை உயிர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த உடல் எங்கே இருக்கிறது, நமக்கான அந்த உடல் எது என்பதை ஆன்மாவுக்கு யார் உரைக்கிறார்கள்? இது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வரிகள் தான் இந்த வரிகள். நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே என்று. உயிரையும் தண்ணீரையும் இந்த இடத்திலே மாணிக்க வாசகர் ஒப்பிட்டு சொல்லுகின்றார். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து மனது குதூகலிப்பதும் துவண்டு போவதும் மனிதர்களுக்கு மட்டும்தான். ஆனால் இறைவனுக்கு இந்த ஏற்றத்தாழ்வோ இன்ப துன்பமோ உயர்ச்சியோ தாழ்ச்சியோ எது ஒன்றும் கிடையாது. அது என்னம்மா இன்பம் துன்பம் இல்லான் என்று சொல்லிவிட்டீர்கள், ஆனால் அதற்கு பிறகு உள்ளானே என்ற அடுத்த வார்த்தையை மாணிக்க வாசகர் ஏன் போடுகிறார் தெரியுமா? இறைவனுக்கு இன்பமோ துன்பமோ கிடையாது, ஆனால் அந்த இறைவன் கருணையினால் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறானாம். ஏனென்றால் அந்த இன்ப துன்பத்திற்கு ஆட்பட்ட நம்மை போன்ற மனிதர்களுடைய உள்ளத்திற்குள்ளே உரைகிறான் அல்லவா? அந்த உள்ளத்திற்குள்ளே இறைவன் இருப்பதனால் அந்த இன்ப துன்பம் அவனுக்கும் சம்பந்தப்படுகிறது என்று சொல்லுகிறார். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சிவபுராணம் திருவாசகத்தினுடைய தோரண வாயில் இறைவன் ஆத்மநாதராக அருள் புரியக்கூடிய ஆவுடையார் கோவிலிலே மாணிக்க வாசக பெருந்தகைக்கு ஞானம் அருளி அதன் மூலமாக முகிழ்ந்த அற்புதமான பாராயண நூல். இப்பொழுது நாம் எதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம்? நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. நீராய் உருக்கி என்று சொல்லுகிறார். ஐம்பூதங்களில் தண்ணீர் தனித்தன்மையை வாய்ந்தது. தண்ணீருக்கு தன்னுடைய தடம் தெரியும் என்பார்கள். உடலுக்கு இருக்கக்கூடிய இடத்தை உயிர் எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த உடல் எங்கே இருக்கிறது, நமக்கான அந்த உடல் எது என்பதை ஆன்மாவுக்கு யார் உரைக்கிறார்கள்? இது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய வரிகள் தான் இந்த வரிகள். நீராய் உருக்கி என் ஆருயிராய் நின்றானே என்று. உயிரையும் தண்ணீரையும் இந்த இடத்திலே மாணிக்க வாசகர் ஒப்பிட்டு சொல்லுகின்றார். உயிர் நம்முடைய உடலிலே எங்கே இருக்கிறது என்று இப்பொழுது வரைக்கும் யாராலும் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. உதாரணத்திற்கு சொன்னால், ஒருவருக்கு தலையில் அடிபட்டு உயிர் போவதும் உண்டு, நெஞ்சில் அடிபட்டு உயிர் போவதும் உண்டு. உடம்பில் எந்த இடத்திலே காயப்பட்டு உயிர் பிரிகிறது என்பதை அனுமானிக்க முடியாது. அப்படி என்றால் உடலினுடைய உள்பாகங்களை கண்டுபிடிக்க தெரிந்த அறிவியலுக்கு உயிர் எங்கே இருக்கிறது என்று இன்று வரைக்கும் கண்டுபிடிக்க முடியவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உயிர் தண்ணீருக்கு ஒப்புமையாக இங்கே பேசப்படுகிறது. தண்ணீர் எப்படிப்பட்டது? பூமியிலே இருந்து நமக்கெல்லாம் தண்ணீர் நிறைய கிடைக்கிறது. அதை வைத்து நாம் நிறைய பயன்பாடு செய்கின்றோம். ஆனால் இந்த பூமிக்குள்ளே தண்ணீர் எங்கே இருந்து வருகிறது? வானத்திலே இருந்து மழைத்துளி மூலமாக வருகிறது என்பது நமக்கு அறிவியல் பொதுவாக சொல்லக்கூடிய செய்தி. விசும்பின் துளிவீடின் அல்லால் மற்றாங்கே பசும் புல் தலை காண்பது அறிவு. இது வள்ளுவர் சொல்லியிருக்கக்கூடிய வாக்கு. வானத்திலே இருந்து வரக்கூடிய ஒரு சொட்டு மழை தண்ணீர் கூட இல்லை என்றால் பூமியில் ஒரே ஒரு பச்சை புல் கூட முளைக்கவே முடியாது என்று வான அமிர்தமாகிய மழை தண்ணீருக்கான முக்கியத்துவத்தை வள்ளுவ பெருந்தகை உணர்த்துகிறார் நமக்கு. சரி, பூமியிலே இருந்து தண்ணீர் ஆவியாகி வானத்திற்கு போய் மேகம் குளிர்ந்து அப்புறம்தானே அது மழையாக வருகிறது. அப்படி பார்த்தால் வானத்திலே இருந்துதான் மழை வந்துதான் இங்கே பூமி செழிக்க வேண்டும் என்று சொல்வது எப்படி சரியாக இருக்க முடியும்? நமக்குள்ளே ஒரு கேள்வி பதில், அதற்கான ஒரு விடை காணக்கூடிய முயற்சி தான் இந்த வரிகள். பூமியிலும் தண்ணீர் இருக்கிறது, வானத்திலும் தண்ணீர் இருக்கிறது. எந்த தண்ணீர் எதை உருவாக்குகிறது அல்லது எந்த தண்ணீர் எதற்கு ஆதாரமாக இருக்கிறது? இந்த கேள்விக்கு விடை என்பது கிடையாது. ஏனென்றால் வானம் பல கோடி மைல் தொலைவுக்கு அப்பால் இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அந்த வானம் இருக்கக்கூடிய தொலைவு நம்மால் இப்பொழுது வரை துல்லியமாக அளக்க முடியாத ஒன்று.
விண்வெளியில் போனால் போய்க்கொண்டே இருக்குமே தவிர அதற்கு ஒரு முடிவே கிடையாது. ஆனால் மழை பொழியக்கூடியது கருமேகங்கள் தான். இந்த மேகங்கள் ஒரு குறிப்பிட்ட உயரத்திலே நின்று பூமிக்கு வேண்டிய மழை தண்ணீரை தருகிறது. அப்படி என்றால் வானத்தில் இருக்கக்கூடிய மேகத்திற்கும் பூமியில் அடியிலே இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் ஊற்றுக்கும் ஏதோ ஒரு பெரிய பந்தம் இருக்கிறது இல்லையா? இதே போலத்தான் இந்த பூமியிலே பிறந்திருக்கும் உயிர்களாகிய ஆன்மாக்களாகிய நமக்கும் எங்கோ இருக்கக்கூடிய இறைவனுக்கும் நிச்சயம் பந்தம் இருக்கிறது. நம் கண் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மனிதனை இதோ இவர் இங்கே இருக்கிறார் என்று நாம் சுட்டிக்காட்ட முடியும். ஆனால் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவனை நம்மால் சுட்டிக்காட்ட முடியுமா? இது போலத்தான். அதனால்தான் மாணிக்கவாசகர் தண்ணீரையும் உயிரையும் ஒப்புமைப்படுத்தி இங்கே சொல்லுகிறார். இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிரை நீராய் உருக்குகிறானாம் சிவபெருமான். நீராய் உருக்கி என் ஆறுயிராய் நின்றானே என்று. எனக்குள்ளே எங்கேயோ நீ இருக்கிறாய், ஆனால் எங்கே இருக்கிறாய் என்றுதான் தெரியவில்லை. தண்ணீர் இந்த பூமியிலும் இருக்கிறது, வானத்திலும் இருக்கிறது. இருக்கிறது என்று மட்டும் தெரிகிறதே தவிர அது எங்கே இருந்து தொடங்குகிறது என்பதை இப்பொழுதும் என்னால் கண்டுகொள்ள முடியவில்லை. அதுபோல இறைவனே நீயும் இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். அடுத்த வரி ரொம்ப 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 அற்புதமான வரி. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று. நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்து மனது குதூகலிப்பதும் துவண்டு போவதும் மனிதர்களுக்கு மட்டும்தான். ஆனால் இறைவனுக்கு இந்த ஏற்றத்தாழ்வோ இன்ப துன்பமோ உயர்ச்சியோ தாழ்ச்சியோ எது ஒன்றும் கிடையாது. ஆலயத்திற்குள் இருக்கக்கூடிய ஆண்டவனை போய் வணங்குவது என்பது நம்முடைய உணர்வுக்காகவும் உயர்வுக்காகவும் தானே தவிர நாம் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் இறைவனுடைய கீர்த்தி உயர்ந்தேதான் இருக்கும். அவன் எப்பொழுதும் பரிபூரணமானவன் தான். இந்த வாழ்க்கையிலே நம்மை பூரணத்துவத்திற்கு கொண்டு வருவதற்காகத்தான் அவன் அருளி செயல்களை செய்கின்றான். அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு இன்பம் துன்பம் இது இரண்டும் படுத்தக்கூடிய பாடு இருக்கிறதே, அதுதான் பெரிய பாடாக இருக்கிறது. ஒரு பக்கம் இன்ப அலை, ஒரு பக்கம் துன்ப அலை மாறி மாறி அடிக்கக்கூடிய இந்த வாழ்க்கை என்னும் நதியிலே அதை இரண்டையும் கை கொண்டு இறை சிந்தனையோடு செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெரிய கடல், அந்த கடலுக்குள்ளே ஒரு பெரிய கலன், அதாவது ஒரு படகு, கப்பல் எப்படி வேண்டாமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அந்த கப்பலிலே நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கின்றோமா? அந்த கப்பலை எதை வைத்து நாம் பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னால் அதிலே நிறைய நம்முடைய உணர்வுகள், ஆணவங்கள், நம்முடைய தவறான எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாவற்றையும் ஏற்றி கொண்டு, இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய சரக்கு. நாம் விற்கக்கூடிய பொருளோ அல்லது சேர்க்கக்கூடிய பொன் வெள்ளி போன்ற சொத்துக்களோ இது எல்லாம் நமக்கான சரக்கு அல்ல. நம்முடைய மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆணவமும் அறியாமையும் தான் நமக்கான சரக்கு. இந்த கப்பலுக்குள்ளே இவற்றையெல்லாம் ஏற்றி கொண்டு அலைகள் அடிக்கக்கூடிய பிறவி என்னும் கடலிலே பயணம் செல்கிறோம் இல்லையா? அந்த செல்லக்கூடிய பயணத்திற்கு எது நமக்கு துடுப்பாக கொம்பாக இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய திருநாமம். அந்த திருநாமத்தை சொல்லி 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 மெல்ல இந்த படகிலே பிறவி என்னும் கடலிலே பயணம் செய்து கொண்டே இருக்கிறோம். திடீரென்று ஒரு பெரிய பாறை வந்து தாக்கிவிட்டால் வாழ்க்கையினுடைய நிலையாமை அப்பொழுதுதான் புரிகிறது. குடம் கவிழ் நீர் போல என்று சொல்லுகிறார் வாழ்க்கையை. அப்படி என்றால் குடம் நிறைய தண்ணீர் இருப்பது போல இருக்கும், ஆனால் ஒரு நொடியிலே அது சாய்ந்து விட்டால் அப்படியே நிலைமை மாறிவிடும் இல்லையா? அது போலத்தான் நம்முடைய பயணம் இருக்கிறது. மதனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒண்ணா உனை உணும் உணர்வை நல்காய் ஒற்றியூர் உடைய கோவே என்று பாடுகிறார். அப்படி என்றால் ஒரு துன்பம் வரும் பொழுது, ஒரு இரக்கம் வரும் பொழுது, இறைவா என்னை காப்பாற்று என்று அவன் திருநாமத்தை சொல்லி அழைக்கும் பண்பை, அந்த உணர்வை இறைவனே தர வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அதுபோலத்தான் இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் உட்பட்டு அதில் அலைக்கழிக்கக்கூடிய மனம் உடையவர்கள் மனிதர்கள்தான். ஆனால் இறைவனுக்கு அந்த அலைக்கழிப்பே கிடையாது. அவன் எல்லாவற்றிலே இருந்தும் கடந்து நிற்பவன். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே என்று. அது என்னம்மா இன்பம் துன்பம் இல்லான் என்று சொல்லிவிட்டீர்கள், ஆனால் அதற்கு பிறகு உள்ளானே என்ற அடுத்த வார்த்தையை மாணிக்கவாசகர் ஏன் போடுகிறார் தெரியுமா? இறைவனுக்கு இன்பமோ துன்பமோ கிடையாது, ஆனால் அந்த இறைவன்
கருணையினால் அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ளுகிறானாம். ஏனென்றால் அந்த இன்ப துன்பத்திற்கு ஆட்பட்ட நம்மை போன்ற மனிதர்களுடைய உள்ளத்திற்குள்ளே உரைகிறான் அல்லவா, அந்த உள்ளத்திற்குள்ளே இறைவன் இருப்பதனால் அந்த இன்ப துன்பம் அவனுக்கும் சம்பந்தப்படுகிறது என்று சொல்லுகிறார். எவ்வளவு ஒரு கருணையான எண்ணம் பாருங்கள். இறைவனுக்கு அது எதற்கும் சம்பந்தம் இல்லை, ஆனால் அவனை வணங்கக்கூடிய உயிர்களுக்காக இறைவனும் அந்த இன்ப துன்பத்தை தான் எடுத்துக்கொண்டு தன்னுடைய பக்தனுக்காக அதற்குள்ளே ஆட்பட்டு கொள்ளுகிறான் என்று இதற்கு அர்த்தமாக சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் திருவிளையாடல் புராணத்திலே நீங்கள் நிறைய செய்திகளை பார்க்கலாம். வந்திக்கிழவிக்காக பிட்டு சுமந்து வைகை ஆற்றினுடைய அந்த வெள்ளத்தை அடைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய் வைகை ஆற்றங்கரையிலே படுத்து உறங்கி விடுவார் சிவபெருமான். பாண்டிய மன்னன் வந்து முதுகில் பிரம்பால் அடிக்கின்றான். அடிக்கும் பொழுது அந்த அடியும் அந்த வலியும் உலக உயிர்கள் எல்லாவற்றினுடைய முதுகிலும் விழுந்தது. அடித்த அடி இறைவனுக்கு வலிக்கவில்லை, ஆனால் அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் வலித்தது. இதை பார்க்கிற பொழுது இந்த செயல் நமக்கு எவ்வளவு எளிமையாக இருக்கிறது பாருங்கள். அதைத்தான் இங்கே மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். இன்பமும் துன்பமும் அவனுக்கு இல்லை, ஆனால் அவன் எடுத்துக்கொள்கிறான். ஏனென்றால் நம் மீது இருக்கக்கூடிய கருணையினால். அதனால் நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள், ஆண்டவனை விட அடியவர்கள் சிறந்தவர்கள். ஏன் ஆண்டவனை விட அடியவர்கள் சிறந்தவர்கள் தெரியுமா? ஆண்டவனுக்காவது அடியவர்களை காப்பாற்ற வேண்டுமே என்கின்ற கவலையும் அக்கறையும் இருக்கிறதாம். உண்மையான அடியவனுக்கு அது கூட கிடையாது. எது வந்தாலும் எல்லாம் சிவன் சித்தம் என்று அவன் பாதத்தில் விட்டுவிட்டு கடமையை செய்து கொண்டே போக வேண்டும் என்று சொல்லுவார்கள். அப்படி என்றால் ஆண்டவன் மிகப்பெரியவன். அவன் மிக கருணையினால் நமக்கு கீழே வந்து நமக்கு பருக்கத்தில் இருந்து கொண்டு நமக்காக அவன் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறான் என்று மாணிக்க வாசகர் இதிலே சொல்லுகிறார். எனவே இறைவன் இன்பமும் துன்பமும் இல்லான், ஆனால் உள்ளான். இன்னும் சிந்திக்கலாம் சிவபுராணத்தை பற்றி நமது தெய்வத்தமிழ் டிவியிலே.